Thank you, ma'am. Sorry for the interruption. In fact, I used to sell this difference, the difference between a magician and a scientist. Wherever I go in my demonstrations, I used to quote that. Fortunately, she took over today. Thanks a lot. See, ஒரு மேஜிக் பண்றவர் என்ன பண்ணுவாரு, உண்மையிலே பார்த்தா நம்ப முடியாத மாதிரி தான் இருக்குது. அப்படிலாம் பண்றாரு. நம்ம தன்னை மறந்து கை தட்டுறோம், அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் அவர்கிட்ட போயிட்டு நீ எப்படி பண்றதுலாம் அந்த ரகசியம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னா சொல்லுவாரா? தலைக்கிழனாலும் சொல்ல மாட்டார். ஏன்? அந்த ரகசியத்தை சொல்லிட்டாருன்னா ஆகும். ஓ இவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. மறுநாள் அவர் அங்க கடை போட்டார்னா ஆப்போசிட்ல நீங்க உங்க கடை போடுவீங்க. யூ வில் பிகம் a competitor. அவர் குழப்பு போயிடும். அதனால எந்த மெஜிஷியனும் ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் the job of a scientist is to reveal the secrets of the style of functioning of our mother nature. மறைப்பது என்பது விஞ்ஞானியினுடைய வேலை அல்ல, எடுத்து சொல்வது விஞ்ஞானியினுடைய வேலை. இப்படித்தான் இயற்கை செயல்படுகிறது. இதான் சீக்ரெட், வேற ஒண்ணும் இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பிரின்சிபல் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை என் வாழ்க்கையில நான் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா? அடுத்த ஸ்டெப், how best I can make use of this principle for the betterment of the society. யோசிக்கலாம். So it is the welfare of the society the scientist is thinking, but it for his own personal benefit a magician is performing. That is the difference between a scientist and a magician. Thank you very much. Please.